வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம ஹை-ஃபை ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு முயற்சி பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது டெக்னாலஜியையும் மனுஷங்களோட நல்ல குணங்களையும் ஒன்னா இணைச்சு சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். முதல்ல இது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கலாமா? டெக்னாலஜி ஒரு பக்கம் நம்மளெல்லாம் ஒரு மிஷின் மாதிரி ஆக்கிட்டு வருது, இன்னொரு பக்கம் தினமும் கிட்டத்தட்ட 20,000 பேர் பட்டினியால இறந்து போறாங்களாம். யூனிசெஃப் டேட்டா அப்படி சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் உலகை மாற்ற பிறந்தோம், born to change the world அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட ஹை-ஃபை ஸ்பேஸ் வந்திருக்கு. சொல்ல போனா நம்ம கொஞ்சம் மனிதாபிமானத்தோட செயல்படணும், இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யணும். அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உலகத்தை கொடுக்க முடியும்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, அதே டெக்னாலஜியை வச்சு ஏன் சாப்பாடு, தங்குற இடம் மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு எல்லாருக்கும் கிடைக்க செய்யக்கூடாதுன்னு ஹை-ஃபை ஸ்பேஸ் யோசிக்குது. ஒரே மாதிரி சிந்திக்கிற சமூக தொழில் முனைவர் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அதாவது லைக் மைண்டட் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ். சரி, கொடுப்பதும் பெறுவதும் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச விதி மாதிரின்னு சொல்றாங்க. ஆமா, நாம தாராளமா கொடுத்தா பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும். அதை நாம நன்றியோட வாங்கி திரும்பவும் தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. உதவி பண்றது, ஷேர் பண்றது, அப்புறம் தாராள மனசு, கருணை, நன்றி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. பி குட், டூ குட், ரிசீவ் குட். அதாவது நல்லது செஞ்சா நல்லதா இருந்தா நல்லதே கிடைக்குங்கிற அந்த கர்மா ஈர்ப்பு விதி மேல உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி. இது ஒரு நவீன நன்கொடை அடிப்படையிலான கம்யூனிட்டி கிரவுட் ஃபண்டிங் தளம்னு விவரிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க பாருங்க. என்னது அது? ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற நன்கொடைகள் மூலமா வாழ்நாள் முழுக்க வருமானம் கிடைக்கும்னு சொல்றாங்க. வாழ்நாள் வருமானமா? ஆமா, அந்த நன்கொடைகள் சமூகத்துக்குள்ளேயே மறுசுழற்சி செய்யப்பட்டு புழக்கத்துல இருக்கும்னு, இந்த முழு சிஸ்டத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு ஹை எண்ட் நவீன டெக்னாலஜி பயன்படுதுன்னு குறிப்பில இருக்கு. இந்த சிஸ்டம் டொனேஷன் ரீசைக்ளிங் சிஸ்டம்னு சொல்லிக்கிறதாவும் மூலங்கள்ல இருக்கு. அப்படின்னா குடுக்கிற டொனேஷன்ஸ் அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே சுத்தி வருதுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி மறுசுழற்சி ஆகுமா? ஓ, சரி. அப்போ இதுல ஒருத்தர் சேரணும்னா என்ன பண்ணணும்? எப்படி இதுல பங்கு பெற முடியும்? இதுல சேரத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தானம் பண்ணா போதும்னு சொல்றாங்க. ஒரு தடவை பண்ணிட்டா போதும். அப்படியா? ஒரே ஒரு தடவை தானம் செஞ்சா வாழ்நாள் பூரா மத்தவங்க கிட்ட இருந்து தானம் வாங்கிக்கலாமா? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்படி செஞ்சா வாழ்நாள் முழுசும் மத்தவங்க கிட்ட இருந்து பரஸ்பர நன்கொடைகள் வாங்க தகுதி கிடைக்குமா? அந்த ஒரு தடவை பண்ற தானம் கூட 4 வெவ்வேறு நபர்களுக்கு பிரிஞ்சு போகுமா? 4 பேருக்கா? ஆமா. அதுக்கப்புறம் அந்த பணம் மறுபடியும் அந்த அமைப்புக்குள்ளேயே மத்த உறுப்பினர்களுக்கு உதவியா மறுசுழற்சி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க ஸ்லோகனே ஒரு முறை தானம் வாழ்நாள் வருமானம் அப்படின்னு இருக்குது போல. சரி, அப்ப அந்த ஒரு தடவை தானம் பண்ணிட்டா மட்டும் போதுமா? வேற எதுவும் செய்ய தேவையில்லையா? ஏன்னா வாழ்நாள் வருமானங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் போதாது, தொடர்ச்சியா பலன்கள் கிடைக்கணும்னா 2 முக்கியமான வேலையை செய்யணும்னு சொல்றாங்க. ஒன்னு, அந்த ஒரு தடவை தானம் பண்றது. 2வது, இந்த சிஸ்டம் பத்தி தேவை இருக்கிற மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் இதுக்குள்ள கொண்டு வரணும். அப்படியா? இது ஒரு செல்வ பகிர்வு முறையை உருவாக்குறதுக்காகவா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடாலஜின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா, பணக்காரங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பொருளாதார இடைவெளியை குறைக்க இது ஒரு வழின்னு அவங்க நினைக்கிறாங்க. புதுசா ஆள் சேர்க்க அந்த செல்வம் பரவலா பகிரப்படும் ஒரு ஐடியா. சரி. நீங்க ஆரம்பத்துல டெக்னாலஜி பத்தியும் சொன்னீங்களே, அது எப்படி இந்த செல்வ பகிர்வுக்கு இல்ல இந்த சிஸ்டம்க்கு உதவுது? இந்த தானம் கொடுக்கறது, வாங்குறது எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கான முறையில ஒரு பேலன்ஸ்டா நிர்வகிக்க டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்களாம். யாருக்கு டொனேஷன் போகுது, யார்கிட்ட இருந்து வருதுன்னு எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ட்ராக் பண்ணி எல்லா மெம்பருக்கும் ஓரளவுக்கு தொடர்ச்சியா சீரா வருமானம் கிடைக்கிற மாதிரி பாத்துக்க முயற்சி பண்றாங்களாம். இப்போ Web3, பிளாக் செயின், அப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி நவீன டெக்னாலஜிஸ் தான் இந்த புது பாதுகாப்பான டிஜிட்டல் அடையாள சிஸ்டத்துக்கு ஒரு அடித்தள மாதிரி. பிளாக் செயினை ஒரு டிஜிட்டல் பொது கணக்கு புத்தகம் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். சரி, புரியுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் தானா இயங்குற டிஜிட்டல் ஒப்பந்தங்கள் மாதிரி பிளாக் செயின் மேல இது வேலை செய்யும். ஓகே. மனுஷங்க யாரும் இதுல தலையிட தேவையில்லை, வேகமா பாதுகாப்பா நடக்கும். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI அதோட பங்கு என்ன இதுல? இது இந்த சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கும். உங்க ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ அது பாத்துக்கிட்டே இருக்கும். சரி. ஏதாவது வித்தியாசமா வழக்கத்துக்கு மாறா நடந்தா ஒருவேளை அது ஃப்ராடா இருக்கலாம்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அடையாள திருட்ட தடுக்க இது ஒரு பெரிய டூல். Web3 பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். Web3ங்கிறது இன்டர்நெட்டோட அடுத்த கட்டம்னு சொல்லலாம். யூசர்ஸ் ஆகிய நமக்கு டேட்டா மேல இன்னும் அதிக கண்ட்ரோல் இருக்கும். முக்கியமான பாயிண்ட். நம்ம ஒரு புது நபரை அறிமுகப்படுத்தினா அவரோட ஐடியா நம்ம ஆக்டிவேட் மட்டும்தான் பண்ண முடியுமா? அவரை அந்த சிஸ்டம்ல எங்க பிளேஸ் பண்ணணும், எப்படி வரிசைப்படுத்தணுங்கிறதெல்லாம் AI தான் முடிவு பண்ணுமா? அப்படியா? நம்ம முடிவு பண்ண முடியாதா? இல்ல, AI எல்லாரையும் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு கட்டமைப்புல ஒழுங்கா அடுக்கி எல்லாருக்கும் ஓரளவுக்கு சமமா வருமானம் கிடைக்கிறது உறுதி செய்ய முயற்சிக்குமா. இது மத்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் மாதிரி இல்ல,
கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்றாங்க. எல்லாமே டிஜிட்டல் ஆகுற இந்த காலத்துல நீங்க ஆன்லைன்ல செய்யற விஷயங்கள் பாதுகாப்பா இருக்கணும், நம்பகத்தன்மையா இருக்கணும்னா இந்த டெக்னாலஜி அடித்தளம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இது ஒரு நன்கொடை அமைப்பு, அதுவும் கிரிப்டோ கரன்சி மூலமா இயங்குதுன்னு சொல்றாங்க. கிரிப்டோங்கிறதே கொஞ்சம் குழப்பமா இருக்கும் சிலருக்கு. நிச்சயமா இது ஒரு குளோபல் வாலண்டரி டொனேஷன் சிஸ்டம், தன்னார்வமா செய்யறது. ஓகே, அப்போ இதுக்கு அடிப்படை என்ன? பாலிகான் USDTன்னு ஒரு டிஜிட்டல் கரன்சி பயன்படுத்துறாங்களாமே? ஆமா, பாலிகான் நெட்வொர்க்ல இருக்கிற USDT அது டாலருக்கு இணையான மதிப்புள்ளது. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கம்மி, வேகமா நடக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு கிரிப்டோ வாலெட் வேணும். அதோட அந்த 12 பாஸ்வேர்ட் சீட் ஃப்ரேஸ்னு சொல்லுவாங்களே, அதை ரொம்ப பத்திரமா வைக்கணுமாமே. மிக மிக முக்கியம். அது தொலைஞ்சா உங்க கண்ட்ரோல்ல இல்லாம போயிடும், யாரும் எடுத்து தர முடியாது. ஆமா, இது ஒரு பிசினஸ் இல்ல, MLM இல்ல, கிரிப்டோ மைனிங், ட்ரேடிங், ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஏன் சூதாட்டம் கூட இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. ஆமா, இது முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது யாருடைய கட்டுப்பாடும் இல்ல. அப்புறம் சட்டப்பூர்வமானது, ஆபத்து இல்லாதது, ஜீரோ ரிஸ்க்னு சொல்றாங்க. எந்த நிறுவனமோ ஃபவுண்டரோ இல்ல, ரூல்ஸ், டார்கெட், டைம் லிமிட் எதுவும் இல்லையா. நன்கொடை கூட 100% உடனுக்குடன் ஆளுக்காள் P2P போயிடுமா. அதனால வித்ட்ரால் ப்ரொசீஜரே தேவையில்லைன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 5ங்கிற நம்பருக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு போல. ஆமா, 5 ஸ்பேஸ், AIயோட 5 ஸ்பெஷல் பவர்ஸ், 5 விதமான வருமானம், மேட்ரிக்ஸ்ல கூட 5ஓட மடங்குகள், குறைஞ்சது 5 பேருக்கு உதவணும்னு கூட சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உறுப்பினர்களுக்கு 2 கடமை இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு JOTOP, அது என்ன? ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட், அதாவது உங்க சொந்த பணத்துல இருந்து ஒரே ஒரு தடவை மட்டும் $50 கொடுக்கணும். ஓகே. ரெண்டாவது அது You build 5, I build 5ன்னு. இது எப்படின்னா, உதவி தேவைப்படுறவங்கள ஜூம் மீட்டிங்க்கு கூட்டிட்டு வரணும். குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது இந்த வாய்ப்பை பத்தி சொல்லி அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர உதவணும்னு சொல்றாங்க. சரி, இங்க ஒரு விஷயம் பாருங்க, கூப்பிடுறதோட நோக்கம் உதவி பண்றது தான், சேர சொல்லி கட்டாயப்படுத்துறது இல்லையா. அது முக்கியம். அப்புறம் ஆட்களை சேர்க்கறது கூட AI மூலமா தானா நடக்கணும். மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இதுல பைனரி, ரேங்கிங், லெஃப்ட் ரைட் மேட்சிங் இதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க. எல்லா மெம்பரோட பங்களிப்பும் கணக்குல வரும்னு தெரியுது. சரி, வருமானத்துக்கு வருவோம். 2 வகை சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஒன்னு இன்வைட் டொனேஷன். நீங்க நேரடியா ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா அவரோட நன்கொடையில இருந்து 20%. ஆக்டிவ் இன்கம் மாதிரி. கரெக்ட். அது $10 வரும், ஏன்னா ஆரம்ப நன்கொடை $50ன்னு சொல்றாங்க. கரெக்ட். ரெண்டாவது தான் மேட்ரிக்ஸ் டொனேஷன். இதுதான் செயலற்ற வருமானம் மாதிரி சொல்றாங்க. இது 80%. அதாவது $40. இது எப்படி பிரியுது? அந்த $40 உங்களுக்கு மேல இருக்கிற 3 அப்ளைன்களுக்கு பிரிஞ்சு போகுது. அதே மாதிரி உங்களுக்கு கீழே 3 லெவல்ல வரவங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு வருமானம் வரும். 3 லெவல் மேல, 3 லெவல் கீழே. ஆமா. L1 அதாவது முதல் லெவல்ல உங்களுக்கு கீழே 5 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் $2.50 கிடைக்கும். மொத்தம் $12. சரி. அடுத்து L2 ரெண்டாவது லெவல்ல 25 பேர். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் $12 கிடைக்கும். அப்போ $312 வரைக்கும் வரலாம். அடுத்து L3 மூணாவது லெவல். இதுல 125 பேர் வரைக்கும் வரலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் $25. ஆக மொத்தம் $3125. வாவ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சா அந்த 155 பொசிஷன்ல இருந்தும் மொத்தம் $3450 வருமானம் வர வாய்ப்பு இருக்குன்னு கணக்கு சொல்லுது. ஓகே, அப்போ இந்த $3450ங்கிறது அந்த 3 லெவல்லையும் ஆட்கள் சேர்ந்தா கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தொகை இல்லையா? ஆமா, இது முழுக்க செயலற்ற வருமானம். பணம் உடனடியா உறுப்பினர்களுக்குள்ளேயே போகுது. இதுதான் இந்த திட்டத்தோட வடிவமைப்புன்னு புரியுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா 2 வழி வருமானம். ஒன்னு நாமளே ஆள் சேர்த்து 20% சம்பாதிக்கிறது. ஆமா, நேரடி செயல்பாடு. இன்னொன்னு இந்த மேட்ரிக்ஸ் மூலமா நாம எதுவும் செய்யாம 80% வருமானம் வர்றது. சரிதான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உறுப்பினர்களை அடுத்தடுத்த 5 ஸ்பேஸ்களுக்கு தானாவே இலவசமா அப்கிரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் வருமானம் 5 மடங்கு அதிகமாகுமா? அப்படிதான் சொல்றாங்க. ஸ்பேஸ் 1ல $3450, அப்புறம் ஸ்பேஸ் 2ல $17250. அடங்கப்பா. ஸ்பேஸ் 3ல $86,250, ஸ்பேஸ் 4ல $4,31,250. ஏன் ஸ்பேஸ் 5ல பார்த்தா $21,56,000 மேல போதே. அதாவது இந்திய மதிப்புல பல கோடி வருமானம் வரலாம்னு சொல்றாங்க. இத திரும்ப திரும்ப நடக்கணும்னு சொல்றாங்க. ஏஐக்கு 5 ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, அது எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. இந்த ஏஐ சக்திகள் பத்தி சொல்லுங்க அப்போ. சரி, அந்த 5 சக்திகள்ல முதல் சக்தி பேரே 1 ஜெனரேட்டிவ் ஸ்பில் அண்ட் ஃபில். இது எப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அப்லைன், கீழே இருக்கிறவங்க டவுன்லைன் எல்லாரும் சேர்ந்து நிரப்புற ஒரு விஷயம். ஓ, டீம் ஒர்க் மாதிரி. ஆமா, ஒரு அணி அமைப்புல ஏஐ உதவியோட மத்தவங்க மூலமாவும் இடங்கள் நிரம்பும். அடுத்தடுத்த ஸ்பேசஸ் போகும்போது வருமானம் ஜாஸ்தி ஆகும். ஆல் சேர்ந்தா மேட்ரிக்ஸ் நிரம்புது. அதுல வர்ற பணம் என்ன ஆகும்? அதுக்கு தான் அடுத்த சக்தியா? கரெக்ட். ரெண்டாவது சக்தி ஆட்டோமேட்டிக் ரெசர்வேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் 4 வாலெட்ஸ். தானியங்கி நிதி ஒதுக்கீடு.
அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணம் வந்து ஏஐ மூலமா 4 தனி வாலெட்டுக்கு தானா பிரிஞ்சு போயிடும். 4 வாலெட்டா? எதுக்கு? அது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் படி நடக்குமா. எதிர்காலத்துல நடக்க வேண்டிய அப்கிரேடுக்கும் இன்னும் அதிகமா வருமானம் ஈட்டுறதுக்கும் அந்த பணம் பயன்படும். இதனால நீங்க திரும்ப திரும்ப கையில இருந்து பணம் போட தேவையில்லைன்னு சொல்றாங்க. இதுல மனுஷங்க தலையீடு இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட். ஏஐ பாத்துக்கும் அப்படிங்கறாங்க. ஓகே, சரி. நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்தினேன்ல, அவங்க மூலமா வேற வருமானம் வருமா? அதுக்குதான் மூணாவது சக்தி. பேர் வந்து கிராண்ட் பேரண்ட் ரூல், ஃபாலோ தி ஸ்பான்சர். நீங்க அறிமுகப்படுத்தின நபர் எப்பெல்லாம் அடுத்த விழிக்கு அப்கிரேட் ஆகுறாரோ அப்பெல்லாம் அவரோட ஆரம்ப டொனேஷன்ல 20% உங்களுக்கு திரும்ப திரும்ப வருமா. இதையும் ஏஐ கரெக்டா ட்ராக் பண்ணுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி, 4வது சக்தி என்ன? காம்பவுண்டிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் க்ளோன் ஐடிஸ். கூட்டு செயற்கை க்ளோன் ஐடிகள்னா என்னது அது? இது வந்து சொல்லப்போனா இந்த சிஸ்டமோட ஒரு மைய புள்ளி மாதிரி. உங்க ஐடி அடுத்த வெளிக்கு அப்கிரேட் ஆன பிறகும் நீங்க முன்னாடி இருந்த மேட்ரிக்ஸ் சும்மா இருக்காது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்படின்னு? ஏஐ என்ன பண்ணுனா உங்க வருமானத்துல இருந்து ஒரு $750 எடுத்து உங்களை மாதிரியே 15 புது க்ளோன் ஐடிகளை உருவாக்கி அதே பழைய மேட்ரிக்ஸ்ல சேர்த்துட்டுன்னு சொல்றாங்க. 15 ஐடிகளா? ஒரே ஆளுக்கு? ஆமா, அந்த 15 குளோனுகளும் திரும்பவும் 15 குளோனுகளை உருவாக்கும். அதாவது 1 15 225ன்னு போயிட்டே இருக்கும்னு அந்த தகவல் விவரிக்குது. இதனால வருமானம் பெருகுது. ஒவ்வொரு குளோனும் அதை அறிமுகப்படுத்தினவருக்கும் மற்ற அப்ளைன்களுக்கும் உதவுன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, 1ல இருந்து இத்தனை உருவாகுமா? இது எப்படி பேலன்ஸ்டா இருக்கும்? சிஸ்டம் குழம்பிடாதா? அதுக்கு தான் 5வது சக்தி. பேரு கொஞ்சம் பெருசா இருக்கு. பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் அண்ட் மிரர் ஜீனியாலஜி. என்னது அது? சிம்பிளா சொன்னா 2வது வெளியில இருந்து 5வது வெளி வரைக்கும் மேட்ரிக்ஸ் சீரா நிரம்புறதுக்காக ஏஐ வந்து இடது பக்கம் வலது பக்கம்னு மாத்தி மாத்தி ஐடிகளை சேர்க்குமா. அது மட்டும் இல்லாம பழைய வெளிகளுக்கும் சில ரீஎன்ட்ரி ஐடிகளை திரும்ப அனுப்பி பேலன்ஸ் பண்ணும்னு அந்த விளக்கம் சொல்லுது. ஓ, சரி சரி, இப்ப புரியுது. இப்போ அந்த 4 வாலெட்ஸ் பத்தி சொல்லுங்களேன். ஏஐ பணத்தை பிரிக்கும்னு சொன்னீங்களே. ஆமா, அதுல வாலெட் சிவப்பு கலர்ல பிரைவேட் வாலெட். உங்க மேட்ரிக்ஸ்ல மொத்தம் 155 ஐடி வரும்னு வச்சுக்கிட்டா அதுல 105 ஐடியோட வருமானம் நேரடியா இந்த வாலெட்டுக்கு வந்துரும். இது உங்க பர்சனல் செலவுக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ மீதி 50 ஐடியோட வருமானம் அது மத்த 3 எஸ்க்ரோ வாலெட்டுகளுக்கு போகும். இதெல்லாம் வந்து சமூக வளர்ச்சிக்கு ஏஐ நிர்வகிக்கும்னு சொல்றாங்க. இது நேரடியா உங்க கைக்கு வராட்டாலும் மறைமுகமா உங்களுக்கும் இதுல பங்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த 3 வாலெட் என்னென்ன? ஒன்னு வந்து மஞ்சள் கலர்ல PIF வாலெட், அதாவது பெய்ட் ஃபார்வர்ட். இதுல இருக்கிற காசை வச்சு புதுசா வர்றவங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கிஃப்டாவோ கடனாவோ கொடுக்கலாமா, சமூகம் வளரணுங்கிறதுக்காக. 2வது நீல கலர்ல அப்கிரேட் வாலெட். உங்க ஐடியா தானா அடுத்த வெளிக்கு கொண்டு போக தேவையான பணம் இதுல சேரும். ஓகே. 3வது பச்சை கலர்ல ரீஎன்ட்ரி வாலெட். உங்க ஒரிஜினல் ஐடி அப்கிரேட் ஆனதும் இந்த வாலெட்ல இருக்கிற பணத்தை வச்சுதான் அந்த 15 க்ளோன் ஐடிகளை உருவாக்கி பழைய மேட்ரிக்ஸ்ல திரும்ப சேர்ப்பாங்க. இது உங்களுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கும் திரும்ப வருமானம் கொடுக்கும்னு ஆதாரம் சொல்லுது. ஆஹா, மொத்தத்துல பார்த்தா நீங்க சொல்ற இந்த தகவல் படி இது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி தெரியுது. இப்போ இந்த சாம் திட்டம் பத்தி கொஞ்சம் அலசி பார்க்கலாம். அதாவது ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் மூவ்மெண்ட் ப்ராஜெக்ட். அது என்னது, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இதோட நோக்கம்னா உலகம் முழுக்க இருக்கிற சமூக தொழில் முனைவோருக்கு நிதி திரட்ட ஒரு புதுமையான வழியை கொடுக்கறது தான். சரி, இதை எப்படி ஆரம்பிக்கணும்னா ஸ்பேஸ் ஒன் மேட்ரிக்ஸ்குள்ள $50 வச்சு 6 தனி ஐடி ஆக மொத்தம் $300 ஆரம்பிக்கணும்னு விவரிச்சிருக்காங்க. ஓ, இதுல முக்கியமான வேலையே என்னன்னா உங்கள மாதிரியே 6 ஐடியோட வர்ற ஒரு 25 பேரை இல்லனா நிறுவன ஆதரவாளர்களை நீங்க இந்த திட்டத்துல சேர்க்கணும். ஓகே. அப்படி நீங்க நேரடியா 25 பேரை சேர்த்துட்டீங்கன்னா உங்க ஸ்பேஸ் ஒன் மேட்ரிக்ஸ்ல முதல் 3 லெவல் நிரம்பிடும். அப்படி நடக்கும்போது உங்க முதல் ஐடிக்கு $3480 கிடைக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, அப்படியா? உடனே ஐடிக்கு $3450 வருமானம். இதுக்கு ஆச்சரியமா இருக்கே. அப்புறம் நீங்க சேர்த்தீங்களா அந்த 25 பேரு? அவங்களும் உங்கள மாதிரியே வேலை செஞ்சு அவங்க 25 பேரை சேர்க்கணும். அதுக்கு நீங்க உதவணும்னு கூட சொல்லிருக்கு. அப்படி அவங்க 25 பேரும் தலா 25 பேரை சேர்க்கும்போது அவங்க ஐடிக்கு $3450 கிடைக்கும். அப்போ அதே சமயத்துல உங்களுக்கு இன்னும் 5 ஐடி இருக்குல்ல? ஆமா, மொத்தம் 6 ஐடின்னு சொல்லிங்க. கரெக்ட். அந்த மத்த 5 ஐடியும் இதே மாதிரி நிலைகளை முடிச்சு ஒவ்வொன்னுக்கும் $3450 கிடைக்கும். ஆக மொத்தம் 6 ஐடிக்கும் சேர்த்து 6 × $3450, அதாவது $20,700 கிடைக்கும்னு இந்த தகவல்கள் சொல்லுது. சரி, முதல்ல உங்களை யாரு இதுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த இன்வைட்டர், அதாவது அறிமுகப்படுத்தியவர், அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கறாங்க. சரி, அந்த நன்றி சொன்னதுக்கு அப்புறம் அந்த இன்வைட்டரோட அஃபிலியேட் லிங்க் இருக்குல்ல, இணைப்பு. ஆமா, அந்த லிங்க் வழியா போனாதான் யார் மூலமா நீங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சரி, $50 அது வந்து அவங்க டொனேஷன் நன்கொடைன்னு சொல்றாங்க. அதை கொடுத்து அவங்க கம்யூனிட்டி சமூகத்துல சேரணுமா. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஐடி கிடைக்கும்னு சொல்றாங்க. சரி,
அதுக்குள்ள போனீங்கன்னா PDF ஃபைல்ஸ், போட்டோஸ், வீடியோஸ்னு நிறைய டூல்ஸ், அதாவது கருவிகள் இருக்குமா. அந்த கருவிகளை வச்சு நீங்களே உங்களோட சொந்த டீம்ஸ், குழுக்களை உருவாக்கிக்கலாமா. சரி. அவங்க வெப்சைட்ல FAQs, அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பகுதி இருக்காம். சரி. அத உங்களுக்கு பிடிச்ச மொழியில படிச்சு பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க. ஆஹா. அவங்களோட குளோபல் சப்போர்ட் டீம் நடத்துற ஜூம் பிரசன்டேஷன்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன்ஸ் இதில் எல்லாம் கலந்துக்க சொல்றாங்க. AI, மேட்ரிக்ஸ், டீம் ஒர்க், அப்புறம் இந்த க்ளோன் ஐடின்னு எல்லாம் சேர்ந்து மனுஷ தவறே இல்லாம எல்லாருக்கும் தொடர்ந்து வருமானம் வர வைக்கும்னு சொல்றாங்க. ஆமா, இந்த ரீஎன்ட்ரி குளோனிங் மூலியமா பணம் உருவாகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இது எல்லாரும் சம்பாதிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாரும் பயனடைகிற ஒரு அமைப்பு மாதிரி காட்டுறாங்க இல்லையா? சரிதான். அவங்க கொடுக்கிற கடைசி மெசேஜ் கூட அப்படிதான் இருக்கு. அதாவது உங்களோட ஒரு சின்ன செயல் கூட பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம், அது ஒரு நல்ல கர்மாவா மாறி உலக அளவுல ஆதரவை உருவாக்கும்னு சொல்றாங்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு கிளிக், ஒரு உதவி, ஒரு சின்ன செயல், இது மூலமா உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு தொடர்வினையை நீங்க ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஊக்கத்தோட அந்த குறிப்பு முடியுது. இந்த சிந்தனையோட இன்னைக்கு இதை நிறைவு செய்யலாம்.